அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. 18/1/2026 முதல் 24/1/2026 வரை இந்த வார ராசி பலன் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேசராசி அன்பர்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த காலம். அது முன்னாடி நம்முடைய சந்திர பகவான் 3 ராசிக்கு இந்த வாரத்துல பயிற்சி அடைகிறார். அதன் பிரகாரம் 18ஆம் தேதி மாலை 5:52 தனுசு ராசியில இருந்து மகர ராசியில் இடம்பெறுகிறார். 20ஆம் தேதி நள்ளிரவு 1:42 மகர ராசியிலிருந்து கும்பராசியில் பெயர்ச்சி அடைகிறார். 23ஆம் தேதி காலை 7:39 கும்பராசியிலிருந்து மீன ராசியில் பெயர்ச்சி அடைகிறார். ஆகவே இந்த வாரத்துக்கு உண்டான மேச ராசிக்கு இந்த காலம் தனுசு ராசியில சந்திரன் பயணம் செய்கிறார். அதன் பின்பு மகர ராசிக்கு, அதன் பின்பு கும்பராசிக்கு, இந்த வார இறுதியில் மீன ராசியில் பயணம் மேற்கொள்கிறார். ஆகவே இந்த வாரம் முழுவதும் 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த சந்திர பகவான் பயணம் மேற்கொள்ளும் போது உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த காலமே. அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய தன்மை, எண்ணியது எண்ணிய பிரகாரம் நிறைவேற்றக்கூடிய தன்மை சொல்லுவோம். குரு பகவானுடைய அனுகிரகம் சற்று குறைவாக இருந்தாலும் இருக்கும் இடமிருந்து 9ஆம் இடத்திலேயே பார்வை செலுத்துவதால், உங்களுடைய 7ஆம் இடத்திலே பார்வை செலுத்துவதால் திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். சீக்கிரமா அதிசீக்கிரத்திலே திருமணம் நடக்கக்கூடிய தன்மை உண்டாகும். 9ஆம் பார்வையை செலுத்துவதால் தந்தை வழியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தந்தையுடைய பிரச்சனை, சொத்து தகராறு ஏதேனும் இருந்தது அப்படின்னாலும், தந்தைக்கும் நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு மனக்கசப்பு இருக்குன்னா இந்த வாரத்துல நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மை உருவாகும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஞானத்தை போதிக்கக்கூடியவர் கேது பகவான். 5ஆம் இடத்துல சிம்ம ராசியில அமர்ந்து இருக்கும்போது சற்று மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமரும் போது பூர்வ புண்ணிய பாக்கியம் உங்களுக்கு உருவாகிறது சற்று தாமதத்தை ஏற்படுத்துவார். இருப்பினும் சூரிய பகவான் இந்த காலத்தில் உங்களுக்கு அருமையாக மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். 5ஆம் அதிபதி 10ல வசம் செய்யும் போது உங்களுக்கு தொழில்துறையில மேன்மை அடைகிற தன்மை, புதிய ஒப்பந்தம் உருவாகும். கணவன் மனைவிக்குண்டான பிரச்சனை சற்று விலகி வைப்பதே சிறந்தது இந்த காலத்தில். ஏனென்றால் 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து இருக்கும்போது குடும்பம் சம்பந்தப்பட்ட சிறு சிறு இடர்பாடு களையிறதுக்கு உண்டான மார்க்கத்தை தேடிக்கொள்ள வேண்டும். பிள்ளைங்கள் நல்லா படிப்பாங்க. பிள்ளைங்களுடைய கல்வி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் இந்த வாரத்தில் டியூஷன் அனுப்புறது, ஏதேனும் ஒரு குறைபாடு இருந்தால் நம்ம சொல் பேச்சு கேட்கல அப்படின்னு சொல்லும்போது இந்த வாரத்தில் நீங்க கண்டிப்பாக அம்பாளை போய் வழிபாடு செய்து வரும்போது நிச்சயமாக உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தைகளை செவிசாய்த்து அனுகிரகம் கிடைக்கும். முருகப்பெருமான் பழனி முருகப்பெருமானை மனதார வேண்டி வழிபாடு செய்து கொள்ளும் போது இந்த காலத்தில் உங்களுக்கு அம்பிகையும் முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும். உங்கள் சனியும் ராகு 11ஆம் இடத்துல இருந்து வருவதால் அனைத்து துறைகளில் வெற்றி பெறக்கூடிய தன்மை சொல்லுவோம். அதனால உங்களுக்கு பொன் பொருள் ஆடை ஆபரணம் சேரக்கூடிய தன்மை, மன மகிழ்ச்சி உருவாகும். சந்திர பகவான் உங்க ராசி கும்பராசியில அமரும் போது சற்று மனக்குழப்பம் கொடுக்கும். உங்க ராசிக்கு 10ஆம் இடம் சந்திரன் வரும்போது சற்று கவனத்தோட இருந்து செயல்படும் போதும் உங்களுக்கு நன்மையை பயக்கும். உற்றார் உறவினர்ங்கிற தலைப்பிலே பார்க்கும்போது உறவினர் முறையில சற்று எச்சரிக்கையாக இருந்து வருவது, ஏமாற்றம் அடையாமல் இருப்பது. ஏதேனும் ஒரு தொகை அவங்களுக்கு கொடுத்தால் இந்த வாரத்தில் உங்களுக்கு திருப்பி வரக்கூடிய தன்மை சற்று குறைவாகவே இருக்கும். ஆகவே இந்த காலத்தில் நீங்க செய்ய வேண்டியது அம்பிகை வழிபாடு, முருகன் வழிபாடு செய்து கொள்வது மட்டுமல்லாம உங்க குல தெய்வத்தை மனதார வேண்டி வழிபாடு செய்யணும். 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானம் 4ஆம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் 9ல அமர்ந்து இருப்பது மிக விரைவில் அனைத்து வெற்றி பெறக்கூடிய தன்மை கொடுக்கும். மனக்கசப்பு நிவர்த்தி ஆகும். கோழைத்தனம் சொல்லும். என்ன, நம்ம ஏதாவது ஒண்ணு நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு கோழைத்தனம் சொல்லும். என்ன எது நினைச்சுக்கிட்டு இருக்கிற, நான் பேசுறது இந்த காது கேட்குதா அப்படின்னா சில பேர் கேட்பாங்க. இந்த தன்மையிலிருந்து நம்மளுக்கு விடுபட்டு முழு கவனத்தோடு செயல்படக்கூடிய காலம். உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் உங்க ராசிநாதன் உச்சம் பெற்று
பலம் கொடுப்பதால் உங்கள் துறை கண்டிப்பாக இராணுவத்துறை, போலீஸ் துறை, அதிகாரிகள், அரசியல்வாதிகளுக்கு மிகவும் நன்மை பயக்கும். இந்த வாரம் முழுவதும் சூரிய பகவான் அதிலே சஞ்சாரம் செய்வதால் அரசாங்க காரியாதிபதி மிகவும் பலத்தோடு செயல்படும் போது இந்த மிலிட்ரி சம்பந்தப்பட்டது, வெளியூர், வெளிநாடு, அயல்நாடு சென்று உத்தியோகம் பார்க்கிறவர்களுக்கு அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய தன்மை கொடுக்கும். அவங்களுடைய மனசோர்வு நிவர்த்தி ஆகும், தெளிவான மனநிலை உருவாகும். நம்ம எடுக்கிற முடிவு சரியானதே அப்படிங்கிறது ஒரு உறுதிப்பாடோடு அவங்களுக்கு செயல்படக்கூடிய தன்மை கொடுக்கும். அரசியல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகளுக்கு அவர்கள் எந்த சம்பந்தப்பட்டது அவங்களுக்கு கையாளக்கூடிய தன்மையாக இருந்தாலும் அது வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய தன்மை இந்த வாரம். சூரியனும் செவ்வாய் இணைந்து இருப்பதால் அவர்களுடைய பேச்சு எடுபடும் இந்த காலத்தில். ஆகவே வேலை பேச்சாக இருக்கட்டும், எழுத்துத்துறையாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் அவங்களுக்கு உறுதுணையாக இந்த அரசாங்க காரியாதிபதி பலம் பெறும். அதே மாதிரி மேல் பதவியில இருக்கிறவர்களுக்கு மேலும் மேலும் உயர்வான மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய தன்மை, பதக்கங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை சொல்லும். ப்ரொமோஷன், ஒரு செயல் செய்ததுக்கு உண்டான கவர்மெண்ட்டுக்கு ஒரு அங்கீகாரம், அரசாங்கத்தால் ஒரு அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைத்து அவங்க நல்வழிப்படுத்தக்கூடிய தன்மை, கௌரவிக்கக்கூடிய தன்மை சொல்லும். கௌரவம் உண்டாகும். ஆகவே இந்த காலத்தில் அவங்களுக்கு மிகவும் சிறப்பான காலமாகவே இருக்குது. உடல் ரீதி பார்க்கும்போது சற்று கவனத்தோடு இருந்து செயல்படுவது. 5ஆம் இடத்துல கேதுவும் 11ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது சற்று நிலை தடுமாற செய்யும். ஆகவே சந்திர பகவானுடைய நிலை இந்த வார எழுதிய 12ஆம் இடத்துல வரும்போது மனக்குழப்பம் சற்று அதிகரிக்கும். இதிலிருந்து விடுபடுறதுக்கு அம்பிகை வழிபாடும் முருகன் வழிபாடு செய்து கொண்டு உங்களுடைய குலதெய்வத்தை மனதார வேண்டி வழிபாடு செய்து வரும்போது அனைத்தும் வெற்றி பெறும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா, ஜெய்பாலா. வாழ்க வளமுடன்.